என்ன பண்ண போகிறோம்னா ஐடான் லைன் தான் ப்ளே பண்ண போகிறோம். கொஞ்சம் மெடிக்கிட்டு அந்த ஹெல்த்தெல்லாம் பண்ணியா மாத்திர பவர்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். இந்த வீடியோட முக்கியமான இதே எதுக்குன்னா டாபிக் அதாவது இங்கே பாருங்கள் 533 மெடிக்கிட்டு அப்புறம் 319 பண்ணியா மாத்திர பவர். அதாவது நம்ம நீங்கள் சொல்லிங்க ஹேக்கர் போடுங்கன்ட்டு ஹேக்கரே போடாமல் நம்ம கிட்டே இவ்வளோ இருக்குன்னா ஹேக்கர் போட்டிருந்தா. ஆனால் எனக்கு என்ன பண்ணுறது, நீங்கள் ஹேக்கர் போட சொன்னீங்க தெரிஞ்சிருந்தா போட்டிருப்பேன். அப்போ என்னடா தெரியாதாரன்னு கேட்டிங்கன்னா என்னென்னமோ சர்ச் பண்ணி பார்க்க கூகுளில் சர்ச் பண்ணுறேன், என்னென்னமோ பண்ணுறேன், ஆனால் கிடைக்க மாட்டேங்குது. நான் என்ன பண்ணுறது, இந்த ஹேக்கர் போடாமே இவ்வளோ இருக்குது, இருந்தாலும் பரவாயில்ல. சரி வாங்க. எனக்கு ஒரே ஒரு டவுட்டு பாலா ப்ரோ. அதாவது நான் யூடியூப் சேனல் வச்சுருக்கீங்கன்னா நான் வச்சுருக்கேன்னு நீங்கள் தான் ஃபஸ்ட்டு வந்தீங்க. நான் சும்மா ஒரு ஃபோட்டோ போட்டதுக்கே கமெண்ட் பண்ணீங்க. நான் முன்னாடியே ஐடான் லைன் ப்ளே பண்ண வரும்போதெல்லாம் நீங்கள் பார்த்துருக்கீங்களா இல்லைன்னு சொல்லுங்கள். அதாவது என் பேரை எங்கேயாச்சும் பார்த்துருக்கீங்களான்னு சொல்லுங்கள். அதாவது இங்கே லிஸ்ட்டு போர்டு இருக்குங்க பார்த்தீங்களா, அதில் என் பேரை பார்த்துருக்கீங்களான்னு சொல்லுங்கள். இந்த மாதிரி தான் நீங்கள் டிடிஎஃப் விடிஜின்னு போட்டிருப்பேன். நீங்கள் பார்த்து தான் இந்த மாதிரி போட்டிருக்கீங்கன்னு நினைக்கிறேன். என்னடா நம்ம விளாடாமல் கேமே போர் அடிச்சு போயிட்டு. ஹேக்கர் தமிழ்நாடு ப்ளோ பிளேயரா வந்துட்டேன். சின்ன ஒரு நம்ம இதில் சூப்பர் ஹைடிங் பிளேஸ்லாம் நம்ம இதில் பார்த்துருவோம். ஃபஸ்ட்டு நம்பர் 1 ஹைடிங் பிளேஸ் வந்து இங்கே ஒரு பேனர் மாதிரி ஒன்று இருக்குது பார்த்தீங்களா, அதே மாதிரி இதுக்குள்ளே சொருவினீங்கன்னா அப்படியே மறைஞ்சிக்கிங்க, பாதி பேர் கண்டுபிடிச்சிருவாங்க. அப்புறம் இன்னொன்று சூப்பரான ஹைடிங் பிளேஸ்னால் அது இது மட்டும் தான் சொல்ல முடியும். ஒருத்தன் நாபு வந்து அந்த கக்கூஸை எட்டி பார்த்துட்டு இப்படி போகிறாங்க, என்னைய பார்க்காங்க. அதான் இதையும் ஒரு ஹைடிங் பிளேஸாக நான் வச்சுக்கிருக்கேன். அப்புறம் இந்த மரம் செம்மையான ஹைடிங் பிளேஸு, பர்கரா மாதிரி அதில் உட்காந்திங்கன்னா எவனாலே கண்டுபிடிக்க முடியாது. அப்புறம் இன்னொன்று ஹைடிங் பிளேஸ் சொல்கிறேன், இதுக்குள்ளே உட்காந்துருங்க. இந்த எக்ஸ்ட்ரா கிஃப்ட் பாக்ஸ் மட்டும் இல்லைன்னா இதுக்குள்ளே போய்ட்டு உட்காந்துலாம். இங்கே பார்த்தீங்களா, இந்த நாவு பயல்களாலலாம் நம்மளை சுடவே முடியாது. நான் இதுக்குள்ளே போய்ட்டு உட்காந்துருந்தேங்க. வெடி நாபு பார்க்குறான். என்னடா நாபு பய பிள்ளையா, நாபுலாம் கொஞ்சம் இன்டெலிஜென்ட்டாக மாறிட்டான். இதனால நாபு பயல்கிட்ட இருந்தும் ஜாக்கிரதையாக தான் இருக்கணும். நாபு ஓடு. அப்புறம் இன்னொன்று சூப்பரான ஹைடிங் பிளேஸ்னால் இங்கே ஒரு பேக் இருக்கும், அது பின்னாடி போய்ட்டு உட்காந்துருந்தீங்கன்னா ஈஸியாக மறைஞ்சிடலாம். இதுவும் கரெக்டாக தான் இருக்குது, ஆனால் எப்படியாச்சும் சுற்றுவானே. என்ன பண்ணலாம். இதுவும் கரெக்டாக தான் இருக்குது, பார்த்துருவானா. சரி இங்கே பாருங்க, இதுக்குள்ளே பர்கரா மாதிரி உட்காந்திங்கன்னா எவனாலேயே சுட முடியாது. ஆனால் இதே மாதிரி உட்காந்தாலும் எவனாலேயே சுட முடியாதுன்னு தான் நினைக்கிறேன். நாங்கள் தாண்டா நீங்கள் யாரா, நாங்கள் தாண்டா வெடிகுண்டு போட. இங்கே பாருங்க, வெடிகுண்டு போட தெரியாமல் போட்டுட்ருக்கான். அதுக்கு ஏன்டா வெடிகுண்டு உனக்கு? போடுறாங்க நாபு பய. தம்பி வந்திருக்கேண்ணா, ப்ரோ பிளேயர்ராடே, தமிழ்நாடுறா, நில்லடாடே. நாபு மாதிரி சுற்றிட்டு இருக்காதரா, வாயிலையும் போட்டுருவேன். வாயில் போடுவேன்னு எங்கே பாருங்க, நாபுன்னு சொன்னோன்னா அவன் மட்டும் தவிச்சுக்கிட்டான், ஆய் போட்டு விடுவோம். இங்கே போடுறேன் என்னடா. சரி நம்மகிட்ட இருக்கு மொத்த இதையும் காலி பண்ணிடுற வந்துட்டேன். காலி பண்ணுறதுக்கு ஏதாச்சும் நிறைய பேர் வேணும்டா. போடுறான் நாபு பைய மாட்டான்டா, அவனை போட்டு தள்ளுங்க காய்ஸ். அப்படிங்க அவனை போடுங்க, மாட்டிக்கிட்டான் தனியா. அப்படிங்க அங்கே ஒருத்தன் ஓடுறான், வெடிகுண்டு போடுங்க, வெடிகுண்டு இன்னொன்று போடுங்க, மாட்டிக்கிட்டான் அவன். எவன்டாவன். இன்னொன்று உங்களுக்கு சூப்பரான ட்ரிக்கு சொல்கிறேன் இருங்க. நிறைய நாபு வயல்கள்லாம் நம்ம ஆய் போட்டால் அதுக்கு ரிப்ளை பண்ணுவாங்க. அது அவங்க ரிப்ளை பண்ணும்போது நம்ம வெடிகுண்டை போட்டு கொண்டுடலாம். அதனால் எந்த ரூமுக்கு போனாலும் ஆய் போட்டு செக் பண்ணி பாருங்க. அதான் நான் எங்கே போனாலும் ஆய் போட்டு செக் பண்ணிட்டுருது.
அப்புறம் ஒரு இன்னொன்று சூப்பரான ட்ரிக்கு சொல்கிறீங்க வாங்களேன். அச்சோ சொல்கிறேன்டா. இது மேலே ஏறி இப்படி மேலே பார்த்தீங்கன்னா மேலே இந்த இடம் தெரியும். அங்கே யாராச்சும் டான்ஸ் ஆடிட்டு இருந்தானா அப்படியே போட்டு தள்ளிடலாம். அப்படியே அவன் இருக்கிறத தெரிஞ்சு. இருங்க சொன்னேன்னா இருங்க. இந்த பர்கரா மாதிரி இது மேலே நல்லா ஹைட்டில் போய்ட்டு உட்காந்துட்டீங்கன்னா இந்த ஒரு பேக்கேஜ் மாதிரி இருக்கா, இதுக்குள்ளே போய்ட்டு உட்காந்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு கரெக்டாக இருக்கும். இப்போ ஹேக்கர்னு எவனோ நேம் வச்சுட்டு வந்திருக்கான். எவன்டா நான் ஒரு ஹேக்கர் இருக்கும் போது இவன் இன்னொரு ஹேக்கர் எப்படா வரலாம்? டேய் நான் இருக்கிறேன்டா, என்னை மதிக்கவே மாட்டுறாங்களே. பாருங்க புல்லட் சாரியாக போகுது. இன்னும் இருக்கிற இடத்துக்கு தான் அவனே டெலிபோர்ட் ஆகி வரான். அட போய் என்ன இது ப்ரோ, வாட் ஆர் யூ டூயிங் மேன்? நம்மளோட பெரிய ஹேக்கராக இருப்பானோ, நம்மளும் ஹேக் போட்டே ஆகணும். இந்த பையனை வெறுப்பேற்றி விட்டான். எப்போ பார்த்தாலும் இதே இடத்துல வந்து மாட்டா அறிவே இல்லையாடா. நீ வெளியே போடா. எனக்கு வெறுப்பாதடா, நீ வெளியே போயிடுறா. கேம் விட்டு போடா, கேம் விட்டு ஓடுறா. போட்டு தள்ளுறாதா. இங்கே பாருங்க ஹேக்கர் போயிட்டே தப்பிச்சு மாஸ்க் காட்டிகிட்டு இருக்கோம் பாருங்க. இப்போ என்னடா பண்ணுங்க, பண்ணியா மாற்றோண்டாலே. எங்கடா இருக்க? வாடா முடிஞ்சா வெளியே வாடா. வாடே இங்கடா இருக்க வாடா இங்கடா. நாப்பு தப்பு எங்கேயோ விட்டாங்க, என்னைய பார்த்து பண்ணி இங்கே விட்டான். சி 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 ஐ சாகோ பை மேங்கோ ஐ டேங்கோ. நான்தாடே. நான்தாண்டே. என்னடா வாடா வெளியே வா. பரவாயில்ல வெளியே வாடா. ஓ வெளியே சி 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 வாடா தான்டா வாடா. ஆக்கர் பாரு, நீ தானே ஆக்கரு? நீ ஆக்கரான்னு கேட்டேன். நீ ஆக்கராடே. என்னமோ ஸ்டெக் ஆகிட்டுங்க. அவன் என்னமோ பண்ணி விட்டான்னு நினைக்கிறேன். நான் மாறும் போல எப்பா ரிலீஸ் ஆகிட்டு. நீ ஆக்கராடா. நீ ஆக்கரு. இதை கூட பண்ண தெரியாத நீ ஆக்கரு. எங்க அவன் வெடிவிட்டு போட தெரியாதா எனக்கு? நில்றா. என்னடா இது சுட முடியலனால? என்னடா பண்ண? ஹேக்கர் வேலையை கட்டான்டா. ஹேக்கரு வேலையை காட்டிட்டான்டே. காட்டி இல்லைடா. எங்கடா இருக்க நீ? கபருங்க. என்னடா நான் அழுத்தாமே புல்லட் வந்துட்டு இருந்தது, யானே தெரியல. நான் வந்துட்டேன்டா. முடிச்சு தள்ளுறதுக்கு வந்துட்டேன்டா. அதே அவன் என்ன போயிட்டு இப்படி முடிச்சிட்டு இருக்கேன். நான் இந்த மாதிரி வெடிகுண்டை போடுறத விட்டு அவன் ஒளிஞ்சிருக்கான். அவனை போட்டு இவனை சுட்டு. வெறுப்பு ஏற்றுறதுக்குனே வருவீங்களாடா நீங்களா? எப்பட்றா 0 எழுத்தாச்சு எனக்கு? எப்பட்றா எழுத்த வருங்க 0ல் இருக்கு. எப்பட்றா இன்ஃபினிட்டி போடு. நான் கிங்குடா, நான் இன்ஃபினிட்டி கிங்குடா. நான் எதை வேணாலும் சுட்டு போகண்டா. வாட இன்ஃபினிட்டி கிங்குடா. யாரா நான் ஆக்கிற எல்லாமே நம்மளுக்கு நான் ஆட்டோமேட்டிக்காக பவர் தராங்களே. எவன்டா அவன் அந்த மகாராஜன்?
தம்பி நீ தானாப்பா அதே உனக்கு சின்ன கிஃப்ட்டு. என்னடா என்ன புல்லெட்டு பண்ணலான்னா மட்டும் நீ என்ன பெரிய ஆளாலே ஆயிடுறா. அந்த மேட்சை முடிச்சுக்கிட்டேன். அட பண்ணாட இங்கே வாழே நான் முடிச்சு விட்டுக்கிறேன். முடிச்சு வெடிகுண்டு போட முடியல. வெடிகுண்டு போட்டா என்னடா சாக மாட்டேன். ஓ நீ தானே அந்த ஆக்கரே. கியா ப்ரோ கியா நோக்கியா ஃபோனை எடுத்து மண்டையிலே போடுவேன்டாருடா. நோக்கியா ஃபோனை புல்லெட்டு என்னடா அது எவன்டா அவன் அழுகுறது. தம்பி நீ நான் அழுத என்ன பார்த்து அழுது இங்கே வா. கொக்கோ கொக்குன்னு எவனோ பாட்டு பாடிட்டு இருக்கும் போது மட்டும் எனக்கு நல்லா தெரியும். கோழி பயப்புள்ள அந்த கோழியை பிடிச்சி இன்னைக்கு வறுத்து சாப்பிட்றானா இல்லையான்னு பாடுறான். வந்துட்டேன்டா ஏறா உங்களை பிடிச்சி கோழி கடைக்கு அனுப்புறதுக்குன்னே வந்திருக்கேன்டா. வந்துட்டேன்டா ஏன்டா இதுக்குள்ளே நம்ம ஒழுங்கு மாதிரி உள்ளே உட்காருப்பானோ. ஆமால இந்த மாட்டினடா. இந்த நம்மகிட்டே வந்து மாட்டிக்கிட்டு நான் ஆமாம்ல நான் என்னமோ சொல்லிட்டு இருந்தேன். நான் ஒரு மேட்ச்சில் நான் இதுக்குள்ளே போயிட்டு உட்காந்தேன். அதில் அதை ஒரு நாப்பு பார்த்துட்டு என்ன மாதிரி அதுக்குள்ளே போய் உட்காந்தான் பாருங்க. ஒரே ஒரு வெடிகுண்டு மேட்சே முடிஞ்சுது. அதில் அவ்வளோ சந்தோஷம் எனக்கு. அதாவது இந்த கரடி மூஞ்சி எனக்கு எவ்வளோ சந்தோஷம் அப்படி தான். வந்துட்டேன்டா நான்டா நான் முடிச்சு வேணும்டா. ஏன்டா அப்படி பண்ணேன் நான் முடிச்சு வேணாமாண்ணா. யார்ரா நீ தம்பி நான் யூடியூப் எடுத்துப்பா. நான் எதை வேணாலும் சொல்லுவேன்ப்பா. வெடி என்ன தேவையே கிடையாதுப்பா. எங்கே இருந்தால் ஒருத்தையும் வெடி கோப்பா நான் போட்டு சொல்கிறேன். என்னடா இது நான் சரி இது எதோ ஆக்கர் கேம் விட்டு வெளியே போயிட்டு இந்த வீடியோ முடிச்சுக்கலாம். இங்கே பாருங்க இப்போது பார்த்தீங்களா அந்த கிளிப்பை. இப்போ மட்டும் அந்த கிளிப்பை பார்த்தீங்களா எவ்வளோ ரேங்க் வச்சுருந்தானா அவன். நம்ம இதோட இந்த வீடியோ முடிச்சுக்குவோம். லாஸ்ட்டாக இப்போ மெடிக்கிட் எவ்வளோ இது எவ்வளோ பண்ணிய மாத்திர போகிற 304 வச்சுருக்கேன். இந்த பாலா A7ன்னு நம்மளுக்கு ஒரு புது சப்ஸ்கிரைபர் சேர்ந்துருந்தாரு. எல்லோரும் பாலானே பேர் வச்சுருக்காங்க. யாருப்பா அது வேறு பேர் வச்சுக்கிட்டு வேறு யாராச்சும் வந்தால் எப்படி நல்லா இருக்கும்ல. எல்லோரும் ஒரே பேரை வச்சுருக்காங்க பாலா ப்ரோ. அது எல்லாருமே உங்கள் ஃப்ரெண்டு தானா? இவ்வளோ பேர் இருக்காங்க உங்களுக்குன்னே. இது செம ப்ரோ. நம்ம இதோட இந்த வீடியோ முடிச்சுக்குவோம்.